வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரவிச்சந்திரன், மீனா ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, ஃபயர் ஹைட்ரண்டில் வரக்கூடிய ஓஸ். இது ரீஇன்போர்ஸ் ரஃபர் லைன் ஓஸ்ன்னு சொல்லுவாங்க, RRL ஓஸ்ன்னு சொல்லுவோம். இது டைப் ஏ. டைப் ஏ அப்படின்னா நம்ம எரிந்து சாம்பலாகக்கூடிய சாலிட் ஃபயர் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியல் எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், இது காமனாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயில் அண்டு க்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக அழுக்காயிரும். வாஷ் பண்ணுறதுனா நம்ம இந்த ஓஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, மேலே சிந்தட்டிக் கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரீஇன்போர்ஸ் ரப்பர் உள்ளே ரீஇன்போர்ஸ் ரப்பர் உள்ளே இருக்குது. இது நம்ம ஃபயர் ஓஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா டைப் ஏ RRL ஓஸ். ஸோ இதை ஃபயர் ஃபைட்டிங் பண்ணலாம், ரைட்டுங்களா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது 3 லேயர் சிந்தட்டிக் ஓஸ். இது 3 லேயர் சிந்தட்டிக் ஓஸ். இது வாஷபிள் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே இதை யூஸ் பண்ணலாம். இது வாஷபிள், கொஞ்சம் லைஃப் லாங்காக இருக்கும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஸோ சாலிட் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால் இந்த டைப் ஏ பண்ணலாம். ஸோ மற்ற இந்த ஆயில் அண்டு கெமிக்கல் அண்டு இது கிரீஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால் டைப் பி ஓஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லைஃப் இருக்கும். இது ரீஇன்போர்ஸ்டு லைஃப் கம்மியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இதில் ஃப்ரீயாக இருக்கும். இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கிடையாது. இதை ஆப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நிழலில் இதை காய வச்சுட்டு உள்ள சாக் பவுடர் போட்டு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஓஸ் கொஞ்சம் லைஃப் இருக்கும். தேங்க்யூ.